ட்ராவல்னா வெறும் இடம் மாறுவது மட்டும் இல்லை, அது நம்ம உள்ளத்தையும் மாற்றிவிடும். இந்த ரோடு அது என்னோட டீச்சர், அது என்னோட ஃப்ரெண்ட், அது என்னோட சேலஞ்சு கூட. எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு பெண் தனியாக எப்படி இந்தியா முழுக்க சவாரி பண்ண போகிறேன் அப்படின்னு. ஆனால் அந்த எப்படி, அதுதான் என் பதில். அந்த சந்தேகம்தான் என்னோட சவால். நான் இந்த நாட்டை முழுசா பார்க்க போறேன். ஒவ்வொரு வழித்தடத்திலையும் என் சுவாசம் சேர போகுது. பயணம் எனக்கு வெறும் சுகம் இல்லை, அது என் சுதந்திரம். ஹலோ. ஹலோ, எங்கம்மா இருக்க? இப்போதான் ரூம் செக்இன் பண்ணிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறேன். ஓ அப்படியா? ரைட்டில் அப்படி போச்சு. யா ஆல் ஓகே தான். ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் தலை சுற்றுது வேற. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரி ஓகே. பாய், லவ் யூ. லவ் யூ டூ, பாய். ஹலோ.
ஆ சொல்றி. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எது ப்ரெக்னெண்ட்டா? ஆமாம், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஏய் எப்படிடி? எப்படியா? இப்படி அசிங்கமாக கேட்காத. இல்லை நம்ம சேஃபாக தானே இருந்தோம். ஆமாம், சேஃபாக தான் இருந்தோம். பட் ஆல்ரெடி 50% ரைட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு பயமாக இருக்குது. ஓகே ஓகே, இப்போவே ரெடி ஸ்டாப் பண்ணு. ரிட்டர்ன் ஆயிட்டு அபார்ஷன் பண்ணிடு. என்னடா சொல்ற? ஆமாடி, நான் சொல்கிறத கேளு. இப்போ இந்த நிலமையில நீ ரைட் கண்டினியூ பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற நிலமையில கூட இல்லை. இப்போ என்னடா பண்றது? நம்ம 2 வீட்டில் தெரிஞ்சா என்ன நடக்கணும் உனக்கே தெரியும். ஆமா, அபோஷன் தவிர வேற வழி இல்லையா? எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணிட்டா கூட நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற நிலமையில இல்லை. நீ அபார்ஷன் பண்ணிட்டேன். இப்போ என்னடா சொல்ற? இது என்னோட ட்ரீம், ஆல் இந்தியா சோலோ ரைட். அதை நான் கம்ப்ளீட் பண்ணாம அபோர்ட் பண்ணணும் சொல்றியா? உன்னோட நல்லது தான் ரைடை ஸ்டாப் பண்ண சொல்கிறேன். எனக்கு யாரு? கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன். ஃபுட் டெலிவரி மேம். நீ அங்கேயே ரைடை வச்சுட்டு கண்டினியூ போங்க. பண்ணிக்க போறேன்ட்டு இதை கலைக்காம விட்டனா அது நம்ம 2 பேருக்கும் தான் பெரிய பிரச்சனை. அதே மாதிரி இந்த டைம்ல நீ ரைடை மேம், கண்டினியூ பண்ணா கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் ஹெல்த்துக்கு தான் பண்ணிக்கலாமா? பிரச்சனை. அது சரி, கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ, ஏன்னா உங்ககிட்ட தான் நீ பேசிட்டு இருக்க. அங்கே நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஹலோ, நான் பேசுறது கேட்குதா இல்லையா? ஹலோ, ரெஸ்பான்ஸ் பண்றீ? மேம், நீங்கள் ரைடரா? ம், ஆமா. மேம், நீங்கள் ப்ரெக்னெண்ட்டா? நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா ப்ளீஸ்? மேம், மேம், மேம் என்னாச்சு? மேம், 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 மேம் என்னாச்சு மேம்? மேம், எந்திரிங்க மேம், எந்திரிங்க. என்னாச்சு மேம்? என்னாச்சு மேம்? மேம் என்னாச்சு? அப்போ அபார்ஷனா? இன்னும் 30 days தான் இருக்கு. பட் இப்போ ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்ச உடனே என்னோட ட்ரீம் ரைடை நான் இங்கே ஸ்டாப் பண்ணணும். இந்த சுமையோட என்னால் இது கண்டினியூ பண்ண முடியாது. அந்த சுமைக்கு நீங்கள் தானே மேடம் காரணம். அப்போ இந்த நிலைமையில என்னை இந்த ரைட் கண்டினியூ பண்ண சொல்றீங்களா? ஏன் முடியாது? என்னை பார்க்குறீங்கள, இவங்க அப்பா என்னை விட்டு போனதுக்கு அப்புறமா அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன். ஆனால் எங்களால் உருவான இந்த கருவை அழைச்சி நான் கொலைக்காரியாக விரும்பலை. கொலைகாரியா? ஆமாம், கொலைதான். ஒருத்தர் வாழும்போது அவங்கள சாகடிக்கிறது மட்டும் கொலை இல்லை. உங்கள் பேஷன், நீங்கள் சொன்ன ட்ரீம், உங்கள் பாய் ஃப்ரெண்டோட கெரியருக்கு இப்போ தடியாக இருந்த இந்த கருவை அழிச்சு இந்த உலகத்தையே பார்க்காத அந்த அப்பாவி கருவை கழிக்கிறதோ ஒரு கொலைதான் மேடம். இந்த சுமையை வச்சுட்டு என்னால் இந்த ரைட் கண்டினியூ பண்ண முடியாது. இதை காரணமாக வச்சுட்டு எங்களால் கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. என் பாய் ஃப்ரெண்ட் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். எனக்கு வேற வழி இல்லை. மேடம், உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நீங்கள் இந்த ரைடை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? தனியாக தானே? போகிற வழியில் புயல், மழை, வெயில் எதுவாக இருந்தாலும் தனியாக சமாளிச்சிடலான்னு நீங்கள் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தானே இப்போ உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு தோணுதா? இப்போ இந்த தடியே உங்களுக்கு துணையாக ஆயிடுச்சுன்னு நீங்கள் ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? மேடம், எந்நேரமும் ஒரு ஆம்பளை துணை பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் ஒரு பொண்ணுக்கு தைரியம்னு இல்லை. எல்லா பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்கான்.
ஹலோ. பிரியா, நான் உனக்கு ஒரு நம்பர் அமைச்சிருக்கேன். ஆக்சுவலாக அவங்க நமக்கு தெரிஞ்ச டாக்டர் தான். நீ அவங்கள காண்டாக்ட் பண்ணினா இந்த அபோர்ஷன் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். நீ அவங்களை காண்டாக்ட் பண்ண. சரி. அபார்ட் பண்ணுறேன். சார் ஓடிபி சார். சார் கொஞ்சம் பேப்பர் கொடுக்குறீங்களா? முதல்ல ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சப்போ என்னோட ரோட் ட்ரிப்பையும் விட போகிறேன், அப்புறம் உன்னையும் இழக்க போகிறேன்னு நினச்சேன். ஆனால் அப்போ தான் அவங்கள சந்தித்தேன். அவங்க சாப்பாடு மட்டும் இல்லை, வாழ்க்கையே சுமந்து வந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை தான் என் பாதையே மாற்றிருச்சு. ஒவ்வொரு கிலோமீட்டர்லேயும் உன் கூட சேர்ந்து சவாரி பண்ணுற மாதிரி உணர்ந்தேன். நான் முதல்ல பயணம் பண்ணுறப்போ காற்றோட போட்டி போட்டு பறக்கிற மாதிரி வேகமாக போனேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியும் பொறுப்பாக மாறிடுச்சு. மேடம், நீங்கள் சுமக்கிறது சுமைதான், ஆனால் சுகமான சுமை. தாய்மை. நான் எடுத்த ஒவ்வொரு பயணமும் ஒரு தாயின் இதய பயணம்.